வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி அதே மாதிரி என்டிபிசி சிபிடி 2க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பேசிக்ஸாக என்னெல்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலாஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்கிறப்ப ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து என்னெல்லாம் வந்து டயர் 1 டயர் 2 எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆயிரும். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில சம்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணுவேன், ஒரு சில சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் சால்வ் பண்ணுற சம்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து ஒரு பேசிக்காக இப்போ தான் வந்து நான் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எஸ்எஸ்சி எக்ஸாம் சால்வ் பண்ணுவோம், அதே மாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்மளுக்கு ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலா என்ன தெரியணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஸோ இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஐங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பிங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸு, என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸு, ஆறுங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நிறையா ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா டயர் 2 மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்குறப்ப நம்ம ஷார்ட்கட்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஸோ நம்மளுக்கு கன்வென்ஷனல் மெத்தட் தான் வந்து எப்போதுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வந்து ஃபார்முலாவை வச்சு எப்படி வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பிரின்சிபலு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க்குக்கு போகிறோம். ஸோ பேங்க்கில் போயிட்டு ஒரு 50,000 வந்து கடன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து பிரின்சிபல். ஸோ கடன் தொகை எவ்வளோ அப்படின்னா 50,000. ஸோ 50,000 வந்து நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதான் வந்து பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து இங்கே பிரின்சிபல். நீங்கள் கடன் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதோட வட்டியோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு 7.5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5. இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ வந்து 5 இயர்ஸ். ஸோ அதோட டேட்டாஸ் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். பிங்கிறது பிரின்சிபலு, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இதில் வந்து இதுதான் இதை வந்து இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸில் வந்து உங்களோட பிரின்சிபல் தொகை எவ்வளோ 50,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த 50,000க்கு 7.5% வட்டியில் 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட மொத்த தொகை அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ இதில் இருந்துட்டு அவங்க எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லெக்சரில் இப்போ வந்து ஒரு தொகை இருக்குது, இது வந்து டபுளாக ஆனிச்சுன்னா எவ்வளோ தொகை வரும், அந்த மாதிரி ஒரு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாடல் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். a sum of money becomes 7/6 of itself in 3 years at the certain rate of simple interest. the rate of annum என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை a sum of money becomes 7/6 itself in 3 years. ஒரு பிரின்சிபல் வந்து எவ்வளோவா மாறுது அப்படின்னா 7/6 ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு மாறுது. ஸோ நம்ம இதை எப்படி போடுறது அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சம்மை இதை எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து என்டிபிசி இந்த சிபிடி 1 எக்ஸாம் எழுதியிருக்காங்களே, ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த ஒரு 3-4 ஸ்லாட்டில் வந்து இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இதே கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 7/6 ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 7/6ங்கிறது தான் என்ன அப்படின்னா அமௌண்ட்.
7/6 ஆஃப் பிரின்சிபல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து 7/6 ஆஃப் பிங்கிறதா வந்து அமௌண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எ சம் ஆஃப் மணி பிகம் 7/6 ஆஃப் இட் செல்ஃப் இன் 3 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 7/6 மாறுது, இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அப்படின்னு போட போகிறோம். ஓகே, சேட்டப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா 7/6 பி மைனஸ் பி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும், p/6ன்னு வரும். ஸோ இதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஒரு சம்மில் மட்டும் இதை போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வர எல்லா சம்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 7/6p மைனஸ் பி அப்படியே போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து அடுத்த சம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் இல்லாமல் டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 7/6 வந்து பின்னு போட்டுட்டு 7/6 ஆஃப் பி மைனஸ் அந்த சைடில் இங்கே இருக்கிற பி வந்து இந்த சைடு வந்து ஸோ மைனஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு p/6 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா p/6ன்னு கிடச்சிருக்கா. இப்போ டேரெக்டாக எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன, I இஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு n இன்ட்டு r/100. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ ஐங்கிறது என்ன, p/6. ஸோ p/6 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ். அது மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, r டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணலாம், பியையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆறுங்கிறது எவ்வளோ அப்படின்னா இந்த 100 மேலே போமா. ஸோ 100 டிவைடட் பை 3 இன்ட்டு 6. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், 50. ஸோ இங்கே என்ன வரும், 3. ஸோ 50/9. ஸோ 50 டிவைடட் பை 9 பர்சன்டேஜ் தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஆப்ஷனில் எதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் 5 5s are 40, 5 9s are 45 + 5. ஸோ 50 டிவைடட் பை 9. ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் போக போக ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 41 டிவைடட் பை 40 ஆஃப் இட் செல்ஃப். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அமௌண்ட் வந்து என்னவா மாறுது. ஸோ அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமௌண்ட் வந்து 41 டிவைடட் பை 40 பியாக மாறுது, பி ப்ளஸ் ஐ. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ 41 பி டிவைடட் பை 40 மைனஸ் பி என்ன வரும், 1/40 பியா, 1/40 ஆஃப் பி. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க, p/40. ஸோ p/40 தான் வந்து என்னது, ஐ வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தெரியும், I இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு n இன்ட்டு r டிவைடட் பை 100. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். என்ன வரும், ஸோ p/40 இஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு n என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/4ன்னு கொடுத்துருக்காங்களா, 1 டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஆர் டிவைடட் பை இங்கே ஒரு 100 போடணுமா. ஸோ அந்த 100 இங்கே போட்டுக்குவோம். ஸோ இந்த பியும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு மேலே 400 இந்த 4 இன்ட்டு 100 வந்து இங்கே போகிறப்ப 400 மாறிடும், டிவைடட் பை 40. அந்த 1 இங்கே வந்தாலும் 1 தான். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10% அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வர சம்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ சர்டைன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 3 times itself in 20 years. 3 times itself in 20 years. ஸோ அப்போ வந்து அமௌண்ட் என்னவா இருக்குது, அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ என்னவா இருக்குது, ஸோ இங்கே வந்து 3 டைம்ஸுங்கிறப்ப 3p இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் ஐ. அப்போ i இஸ் ஈக்குவல் டு 2p அப்படின்னு வந்துடுதா. ஸோ நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்து 3 times அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 2 times மாறும், 4 times அப்படின்னா 3 times வரும், 2 times அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பியாக தான் இருக்கும். ஸோ i இஸ் ஈக்குவல் டு p டேரெக்டாக நீங்கள் போட்டுகிட்டே போயிடலாம். இந்தமாரிலாம் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து இதை நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த மாடல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இதில் வந்து சால்வ் பண்ணுங்கள், என்ன வரும்,
2p is equal to p into what is n 20 years கொடுத்துருக்காங்க n into r divided by 100. ஸோ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ r is equal to 200 divided by 20யா 200 divided by 20 என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஆர் வந்து 10% அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன் ஹவு மெனி இயர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து 20 இயர்ஸ்னு கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் பிகம்ஸ் டபுள் இட் செல்ஃப், அது எப்படி டபுளாக மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 3 டைம்ஸுங்கிறப்ப 2pன்னு போட்டோம் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து டபுளாக மாறுறப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பியாக தானே இருக்கும். அப்போ வந்து p is equal to p into n into r 10 divided by 100. ஏன் இங்கே p வருது அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் ஐ. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் டபுள்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 2p is equal to p ப்ளஸ் ஐ. அப்போ ஐங்கிற வேல்யூ வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்னா பியாக கிடைக்கும். ஸோ இந்த பியும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா n is equal to 100 divided by 10. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா n is equal to 10 years. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ n வந்து 10 இயர்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். இப்போ இதே அவ்வளோதான். இந்த 2 மெத்தடில் தான் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிற எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒன்று வந்து ரேஷியோ மெத்தடில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி இயர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் ஆஃப் கொஸ்டின்லேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க, அப்படி இல்லைனா இயர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. செகண்ட் ஆஃப் கொஸ்டின்லேருந்து மேலே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே இயர், செகண்ட் ஆஃபில் வந்து இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து இயர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வச்சு தான் வந்து எல்லா சம்ஸுமே வந்து சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு, at what rate percent per annum will be the simple interest on sum of money 2/5 of the amount in 10 years. ஸோ இதை வந்து எப்படி போடுறது அப்படின்னா at what percent per annum will be the simple interest on the sum of money be 2/5 of the amount. இப்போ வந்து பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து ஆஃப் இட் செல்ஃப் அப்படிங்கலாம் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது டேரெக்டாக கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கொஸ்டினை படித்தோன்னே என்ன பண்ணணும், அட் வாட் பர்சன்ட் பெர் ஆனம் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/5 ஆஃப் தி அமௌண்ட் இன் 10 years. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் என்னவாகிடுது 10 இயர்ஸில் வந்து 2/5 ஆஃப் தி அமௌண்ட்டாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ 2/5 ஆஃப் தி அமௌண்ட் அதான் அவங்க ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அட் வாட் பர்சன்ட், எந்த பர்சன்டேஜில் 10 இயர்ஸ்க்கு வந்து வட்டி போட்டோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2/5 ஆஃப் தி பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே அமௌண்ட்டுங்கிறது ஏ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே 2/5 ஆஃப் தி பி. ஸோ 2/5 ஆஃப் தி பிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 2/5 ஆஃப் தி பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என். என் வந்து எவ்வளோ 10 இயர்ஸ். பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 5 இன்ட்டு 10. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 4. ஸோ ஆர் வந்து 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினையும் வந்து போன கொஸ்டினோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு கிளியராக இருந்தீங்க, எல்லா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்லாம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 600 becomes 7,200, 6,000 becomes 7,200 in 4 years. ஓகே, ஸோ 6000 பிரின்சிபல். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, பிகம்ஸ் 7,200. அடுத்தது அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் ஐயா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 7,200 இஸ் ஈக்குவல் டு 6,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1200. ஸோ 1200 தாங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. இஃப் த ரேட் பிகம்ஸ் 1/5 டைம்ஸ் இட் செல்ஃப் த அமௌண்ட் ஆஃப் தி சேம் பிரின்சிபல் இன் 5 years அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரமாக வந்து இவ்வளோ சம்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்தாங்க. இங்கே வந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1200 அப்படின்னு. நம்ம டேரெக்டாக 1200 இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ 6000. ஸோ பிரின்சிபல் வந்து 6000 இன்ட்டு எத்தனை வருஷத்தில், ஸோ 4 இயர்ஸில் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ டேரெக்டான சிம்பிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 60 இன்ட்டு 40. ஸோ 1200 டிவைடட் பை 60 இன்ட்டு 4. ஸோ 20. ஸோ 5. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து ஆர் வந்து 5% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ரேட் பிகம்ஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு 5%ன்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது வந்து 1.5 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட் வில் பி தி அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், ஆர் வந்து 5 இன்ட்டு 1.5 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட் வில் பி தி பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன் 5 இயர்ஸ். 5 இயர்ஸில் இந்த 6000ங்கிறது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே என்னது 5%க்கு 4 வருஷத்துக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1200 இன்ட்ரெஸ்ட்டு. இதே வந்து 1.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டேரெக்டாக ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PI இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பிரின்சிபல் மாற போகிறது கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6000 இன்ட்டு N எவ்வளோ 4, அதே 4 இயர்ஸ். பட் ஆர் வேல்யூ மட்டும் மாறுதா. ஸோ 5 இன்ட்டு 1.5 டிவைடட் பை 100. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1.5 இன்ட்டு 5. ஸோ 1.5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 60 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2250 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதோட நம்ம 600 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 8250. ஸோ இதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 8250 தான் வந்து அதோட பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 2250 கிடச்சி அப்படின்னா அதோட 6000 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 8250 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, த சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் இன் 5 இயர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணதான். த சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ட்ரிபிள், எவ்வளோ ட்ரிப்பிளாக ஆச்சு அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரிப்பிளுங்கிறப்ப நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ 2P இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு 15 டிவைடட் பை 100. ஸோ இதிலேருந்து PP கேன்சல் பண்ணிடுங்க. N இஸ் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 15. ஸோ இதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் 5 டைம்ஸ் இட் செல்ஃப் இன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ 5 டைம்ஸாக மாறுறப்ப, ஸோ 5ங்கிறப்ப நம்மளுக்கு 4Pன்னு கிடைக்குமா. ஸோ 4P இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஆரோட வேல்யூ இங்கே 200 டிவைடட் பை 15. ஸோ ஆர் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 15 இன்ட்டு 100 இன்ட்டு 5 டைம்ஸ். ஸோ அது போட்டோம் 4P, ஆர் போட்டோம். ஸோ N. ஸோ என்னங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சோம். ஸோ இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கிடைக்குது. ஸோ ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து N கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே வந்து சால்வ் பண்ண மெத்தட்ஸ் தான். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா சம்ஸும் இதுக்கப்புறம் உள்ள ஒரு 24 சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் பிடிஎஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேசிக்கான சம்ஸ் என்ன, அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மேக்ஸ் புக்ஸில் இருந்தால் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நான் போடுற ஒரு 7 வீடியோ 8 வீடியோஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக CBT 2ல் கேட்டாலும் சரி குரூப் டியில் கேட்டாலும் சரி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் மேக்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்கும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த RRB குரூப் டி டார்கெட் 90+ அப்படின்னு நம்ம வந்து இந்த 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 சிலபஸை வந்து ஒரு 30 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் போட வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.